நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நமது சேனலில் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். காதல் மன்னனுக்காக கவிஞர் அடித்த கூத்து, பார்த்தால் பசி தீரும் பாடல் பின்னணி, அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். 1962ஆம் ஆண்டு ஏவிஎம் தயாரிப்பில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, சரோஜாதேவி என பிரம்மாண்ட நட்சத்திர பட்டாளமே நடித்து வெளியான படம் பார்த்தால் பசி தீரும். இந்த படத்தில் இடம்பெற்ற அன்றாட வாழ்வினிலே அன்பே நீவா மற்றும் அன்று ஊமை பெண்ணல்லோ போன்ற பாடல்கள் இன்றளவும் பிரபலம். இந்த படத்திற்கு பாடல் எழுத கண்ணதாசன் வந்தபோது சிவாஜி கணேசனும் ஜெமினி கணேசனும் ஸ்டுடியோவில் அமர்ந்து ஜாலியாக பேசிக்கொண்டிருந்தனர். கண்ணதாசனை கண்டதும் ஜெமினி கணேசன், கவிஞரே, சிவாஜிக்கு எப்போதுமே பிரம்மாண்ட தத்துவ பாடல்தானே என்று கேட்டார். ஆனால் எனக்கு ஒரு அழகான காதல் பாட்டு எழுதுங்க என்று செல்லமாக கோரிக்கை வைத்தார். கண்ணதாசன் சிரித்துக்கொண்டே, ஜெமினி, நீ காதல் மன்னன் ஐயா, உனக்கு காதல் பாட்டு எழுதுறது எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி என்று சொன்னார். உனக்கு காதல் பாட்டு இல்லைன்னா அந்த படமே நல்லா இருக்காது. நீ ஒரு காதல் மன்னன்னு எல்லாருக்குமே தெரியும். நீ எதுக்கு இதை தயக்கப்பட்டுக்கிட்டே கேட்குற? நீ தைரியமாகவே என்கிட்ட கேட்கலாமே, உனக்கு காதல் பாடல் இல்லாமையா என்று கூறி பாடல் எழுதப் போகிறார் கண்ணதாசன். உடனே சிவாஜி குறுக்கிட்டு, கவிஞரே, அவனுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து ஒரு அழகான காம்பினேஷன் பாட்டு வேணும். 2 பேரோட கேரக்டருக்கும் நியாயம் செய்கிற மாதிரி இருக்கணும் என்று கேட்டார். கண்ணதாசன் உடனே பார்த்தால் பசி தீரும், ஆத்மாவின் தாகம் தீரும் என்ற பாணியில் காதலையும் நட்பையும் இணைத்து வரிகளை அள்ளித் தெளித்தார். மனித உறவுகளும் உணர்வுகளும் உன்னதத்தையும் அன்பின் தூய்மையையும் கவிஞர் தன் வரிகளால் மிக லாவகமாக கொண்டு வந்தார். எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில் அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் திரையரங்குகளில் ரசிகர்களை கட்டி போட்டன. நண்பர்களான சிவாஜிக்கும் ஜெமினிக்கும் இடையே இருந்த அந்த ஆரோக்கியமான நட்பையும் கவிஞரின் சுவாரஸ்யமான உரையாடலையும் பிரதிபலித்த அந்த பாடல்கள் தமிழ் சினிமாவின் பொக்கிஷங்களாக மாறின. ஷூட்டிங் முடிந்து பாடல்களை திரையில் பார்த்தபோது இருவரும் கவிஞரின் திறமையை பார்த்து வியந்து போய் மீண்டும் ஒரு முறை நேரில் சென்று நன்றி தெரிவித்தனர். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.